எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எங்க வீட்டோட நியூ இயர் செலிப்ரேஷன் vlog பார்க்க போறோம். இந்த இயர் நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog பார்க்கலாம் வாங்க. மணிஸ் இப்போ நம்ம டைம் வந்து பாத்தீங்கன்னா 6:30 மணி ஆகுது. ஆக்சுவலா இன்னைக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும் 5 மணிக்கெல்லாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிருந்தோம். ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நைட்டு தூங்கினதே 2 மணிக்கு தானா. ஸோ கேக்கெல்லாம் வெட்டிட்டு எல்லாருக்கும் விஷயம் பண்ணிட்டு தூங்குறதுக்கு லேட் ஆனதுனால நம்ம கரெக்டாக 6:30 மணிக்கு வந்து இருந்திருக்கோம். இப்போ வந்து சூப்பராக நம்ம ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூஜை ஏரியை சூப்பராக நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நேற்று. இப்போ நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லபடியாக வீட்டில் வந்து பூஜை பண்ணி முடிச்சாச்சு. எல்லாருக்குமே ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர் கண்மணி. வாங்க நம்ம இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி மசால் வந்து ரெடி பண்ணலாம். வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி மசால் செய்யறதுக்காக சப்பாத்தி மாவு வந்து நல்லா உருட்டி இந்த மாதிரி ஃபுல்லாகவே ரவுண்ட் ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்தாச்சு. அப்புறமா உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்குது. வெங்காயம் தக்காளி இது எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பூரி வந்து சுட்டுட்டு பூரி மசால் வந்து செய்யலாம். வாங்க பூரி மசாலுக்கு எண்ணெய் போட்டு கடுகு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. அடுத்ததாக தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். தேவையான அளவு தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு தக்காளி நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது அப்படியே இந்த உருளைக்கிழங்கு மசாலில் ஊற்றிடலாம். இந்த கடலை மாவோட பேசினா இந்த மசாலுக்கே செம்ம டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி இந்த மசாலா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் அதனால தண்ணி ஊற்றி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப 2 நிமிஷம் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பூரி மசால் ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் போல் பூரி நல்ல ப்ளஃபியாக வந்து இருந்துச்சு. ஜஸ்ட்டு நம்ம உருட்டும் போது நல்லா திக்காக வந்து உருட்டி எடுத்தாவே பூரி சுடும் போது செம்ம சூப்பராக உப்புன்னு வரும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம செஞ்ச பூரி உருளைக்கிழங்கு மசாலாம் வச்சு செம்ம சூப்பராக நியூ இயர் அப்போ என்ஜாய் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது நம்ம இப்போ நம்மளோட குலதெய்வம் கோவிலுக்கு போகிறதுக்காக ரெடியாக போகிறோம். இந்த பட்டர்ஃப்ளை சாரி தான் நான் இன்னைக்கு வியர் பண்ண போகிறேன். வந்து நம்ம சூப்பராக கோவிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு நம்மளோட குலதெய்வம் கோவிலுக்கு போகிறோம். அப்புறமா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு செம்ம சூப்பரான ஒரு டெம்பிள் போகலாம். வாங்க கண்மணிஸ், இதுதான் என்னோட நியூ இயர் அவுட்ஃபிட். செம்ம சூப்பராக இன்னைக்கு நியூ இயர் அப்படின்றதுனால சாரியெல்லாம் வியர் பண்ணி நம்ம இன்னைக்கு இப்போ வந்து குலதெய்வம் கோவிலுக்கு வந்து போக போகிறோம். வாங்க போகலாம். கோவிலுக்கு போகிறதுக்காக கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து. டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ கோவிலுக்கு போகலாம். வாங்க. ஆக்சுவலாக வெயில் அதிகமாக இல்லை, பரவாயில்ல இருக்குது கிளைமேட். வாங்க கோவிலுக்கு போகலாம். நம்ம செம்பருத்தி செடியில் வந்து செம்பருத்தி இருக்குது. ஸோ நம்ம இதை பறித்து நம்ம கோவிலுக்கு எடுத்துருக்கோம். நம்ம பெரியாண்டிச்சி அம்மனுக்கு நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு செம்பருத்தி செடி. டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு வந்தாச்சு. வாங்க போய் சாமி கும்பிடலாம். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டு போயிட்டுருக்காங்க. வாங்க சாமி கும்பிட போகலாம். சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டாச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். இந்த 2026 நம்ம நினைக்கிற எல்லா குட் திங்ஸும் சூப்பராக நடக்கும்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு கோவில் மணியும் அடிச்சு முடிச்சுட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நியூ இயர் டே ஸ்பெஷல் லஞ்ச் ரெடி. வாங்க கண்மணிஸ், எங்கள் வீட்டோட நியூ இயர் டே ஸ்பெஷல் லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு சூடான சாதம், அதுக்கப்புறமா நம்ம மார்னிங் செஞ்ச பூரி மசாலும் வச்சுட்டு பாப்புவோட ஃபேவரட்டான முள்ளங்கி சாம்பார் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் வச்சுட்டு மசால் வடை வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா கேரட் பாயாசம்னு சொல்லலாம், இதை இல்லைனா கேரட் கீர்னு சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அம்புட்டு ருசியாக இருந்துச்சு. அப்புறமா அப்பளம்லாம் வச்சு செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணி நியூ இயர் டே ஸ்பெஷல் லஞ்ச் சாப்பிட்டாச்சு. சூப்பராக ரெடி ஆயாச்சு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான ரொம்ப நாளாக நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் முருகன் டெம்பிளுக்கு போகிறோம். அது என்ன கோவில் எங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவை சொல்கிறேன். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இன்னைக்கு நியூ இயர் அதுவும் முருகனை தரிசனம் பண்ணுறது அவ்வளோ ஒரு பிளஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ வாங்க கண்மணி, அது என்ன டெம்பிள்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த கோவில் இந்த இயர் தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த டைம் வந்து நம்ம வந்தாச்சு. ஆக்சுவலாக சேலம் தாரமங்கலம் அணைமேடு பக்கத்தில் இருக்க இந்த ராஜ முருகன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது நல்ல மெயின் ரோடுக்கு முன்னாடியே இருக்கிறதுனால நல்ல தாராளமான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கு எல்லாமே நம்ம ஒரு 10 rupees 20 rupees வந்து
பே பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம போய் பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆக ஆரம்பித்தோம். நியூ இயர் டே அப்படின்றதுனால அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. கோவிலுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வரேன். ரொம்ப நாளாக வரணும்னு நினச்ச ஒரு இடத்துக்கு நியூ இயர் எதுவுமா நான் வந்தது செம்ம ஒரு பாசிட்டிவான ஃபீலாக இருந்துச்சு. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகும்போதே நிறைய வயல்கள், இந்த மாதிரி கரும்பு தோட்டம், இந்த மாதிரிலாம் தாண்டி வந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தாங்க நம்மளோட முருகர். இங்கேருந்து பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். பக்கத்தில் போய் அவரை நின்று பொறுமையாக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு செம்ம சூப்பராக அவரை ரசிச்சுட்டு வந்திருந்தோம். நம்மளோட முருகர் சிலை கீழே இருந்து மேலே வரைக்கும் 56 அடி இந்த முருகன் சிலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம ஆத்தூரில் இதே மாதிரி முத்துமலை முருகன் கோவில் இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா 146 அடியில் இருப்பார். இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் வந்து முருகன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போகும்போதே நம்ம முருகருக்கு பின்னாடி ஒரு கோவில் வந்து இருந்துச்சு. இந்த கோவிலும் முருகன் கோவில் தான். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்ல ஸ்பேஷியஸான இடத்துல செம்ம சூப்பராக முருகன் வந்து இருந்தார். அங்கேயும் போய் முருகரை நல்லா தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு கோவில் சுற்றி அவ்வளோ இடங்கள் இருந்ததுனால அங்கே வந்து மக்கள் எல்லாம் செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த டெம்பிள் விசிட் பண்ணி பாருங்கள். செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள். இந்த கோவில் ரீசெண்ட் மந்த்ஸில் தான் இப்போ வந்து நம்ம கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. கும்பாபிஷேகம் டைமில் வந்து வர முடியல அப்படின்னாலும் நம்ம நியூ இயர் டேயில் வந்தது எனக்கு அவ்வளோ ப்ளஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. செம்ம சூப்பராக நம்மளோட முருகரை தரிசனம் பண்ணிட்டு நியூ இயர் அப்போ அவரோட பிளஸ்ஸிங் எடுத்துட்டு செம்ம பாசிட்டிவிட்டியாக நம்ம இந்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறமா இந்த கோவிலில் நிறைய கடைகள் வந்து இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து கார்ன் பிடிக்கும் அப்படின்றதுனால ஸ்வீட் கார்ன்ஸ்லாம் வாங்கி செம்ம சூப்பராக நானும் பாப்போம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம சேலம் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் ஃபேரன்ஸில் பெருமாள், திருப்பதி பெருமாள் வந்து இருப்பார். ஸோ அவரை பார்க்கறதுக்காக வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோடு வரைக்குமே தரிசனம் பண்ணுறதுக்காக க்யூ இருந்துச்சு. இருந்தாலும் வெயிட் பண்ணி நியூ இயர் அப்போ பெருமாளை தரிசனம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து க்யூவில் நின்று ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணி செம்ம சூப்பராக நம்ம திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம். அவ்வளோ ப்ளஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. இந்த நியூ இயர் அப்போ நம்ம 3 டெம்பிள்ஸ்க்கு வந்து இந்த நியூ இயருக்கு வந்து போயிருக்கோம். என்னோட இந்த நியூ இயர் செம்ம சூப்பராக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிளஸிங் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். உங்கள் நியூ இயர் எப்படிலாம் போச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.